ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இப்பவே அதுல என்ன டைப் பண்ணுங்கறத மெசேஜ் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, கரெக்டா ரெடி பண்ணிடுங்க. யா எப்படி இருக்கு? என்ன இந்த கலர் போட்டு வந்திருக்கீங்க? அது இந்த கலர் என்கிட்ட இல்ல, அதான் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு. உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? ஓகே தான். ஓகே, நல்லதா இருக்கு. இது கூட கொஞ்சம் செலக்ட் பண்ணிருக்கேன் பாரு. சரி, அப்ப இதையும் சேர்த்து பில் பண்ணிடலாம். பில் போடுங்க. சரி, போலாம். ஓகே சார், ரொம்ப நல்லது சார். தேங்க்ஸ் மேடம். அடிக்கடி நீங்க எங்க கடைக்கு வரணும். வாங்க போலாம். என்னென்ன அப்படி பாக்குறீங்க? இல்லத்தா, அது என்னன்னா ஒன்னு நினைச்சு இந்த அண்ணன் சந்தோஷப்படுறதா இல்ல கவலைப்படுறதான்னு ஒரே குழப்பமா இருக்குதாயே. ஏன் அப்படி சொல்றீங்க? முன்னாடிதான் நான் அழுதுட்டே இருப்பேன், உங்ககிட்ட கூட புலம்பிட்டே இருப்பேன். இப்ப அப்படி கிடையாது இல்ல. இப்ப எதுக்கு நீங்க என்ன பார்த்து கவலைப்படணும்? சந்தோஷம் தானே பண்ணணும். ஆமா, சந்தோஷம்தான். நீ இப்ப பழைய நந்தினி இல்ல, புது நந்தினியா மாறிட்டல. அதுவும் சின்னையா கூட நல்லா பேசி பழைய சந்தோஷமா இருக்கேல, அதனால நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அதுக்கு மேல அண்ணன் மனசு ரொம்ப நிறைஞ்சு போய் இருக்குதா. அப்புறம் என்னென்ன? அதுதா வேற என்னன்னா, இந்த வீட்டுல 4 பேய் பிசாசுக்கு இருக்குல்ல, அதுகளை நினைச்சா தாத்தா கொஞ்சம் பயமா இருக்கு. விடுங்க, நான் பாத்துக்கலாம். ஏத்தா, உனக்கு இருந்தாலும் பயங்கர தைரியம் தாயி. அதுவும் சின்னையா சாப்பிட்ட தட்டுல நீ உட்கார்ந்து சாப்பிட்டத சுந்தரவல்லி அம்மா நேருக்கு நேர பார்த்துட்டு எதுவும் சொல்லாம போனாங்கள, அதை நினைச்சு கூட உனக்கு துளி கூட பயம் இல்லையா? அண்ணே, நிஜமாவே அதை நினைச்சு எனக்கு உள்ளுக்குள்ள பயமா தான் இருக்கு. எப்பவும் போல காச்சு மூச்சுன்னு சத்தம் போட்டிருந்தா கூட ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. ஆனா இவங்க ஒரு வார்த்தை கூட பேசாம முறைச்சிட்டே போயிட்டாங்களே, அதான் என்ன பண்ண போறாங்களோன்னு திக்கு திக்குன்னு இருக்கு. அத்தாடி, என்னோட கவலையும் அதான்த்தா. இத ஒரு பிரச்சனையாக்கி உன் நிம்மதியை கெடுத்துருவாங்களோன்னு என் மனசுக்கு தோணுதுத்தா. ஏன் சொல்றேன்னா, ஒரு பிரச்சனை வரும்போது ஒருத்தன் டக்குன்னு கோவப்பட்டு மனசுல இருந்து வெளிப்படையா பேசிட்டான்னு வச்சுக்க, அவனை நம்பலாம். அத்தா இங்க பாருத்தாயே, ஆனா உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் தேக்கி வச்சுக்கிட்டு யானை கொட்டாச்சி மாதிரி மனசுக்குள்ள வச்சு பேசுறான் பாரு, அவன் தான் பழி வாங்க காத்துக்கிட்டே இருப்பான். அவனை மட்டும் நம்ப கூடாதாயே. சுந்தரவல்லி அம்மாவை அப்படி சொல்லிட முடியாது இல்ல. அவங்க எப்பவும் டக்கு டக்குன்னு சண்டை போட்டுருவாங்களே. ஏத்தா, இந்த வட்டம் என் சண்டை போடல. ஏன் எதுக்கு அமைதியா போன? இத்தனைக்கும் நீ சின்னையா சாப்பிட்ட தட்டுல சாப்பிட்டுருக்க. அப்படின்னா அவடுதான் உன் புருஷன்னு நீ மனசார நினைக்கிறேன்னு தானே அர்த்தம். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னும் நீ இந்த வீட்டோட வேலைக்காரன் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏன் அமைதியை விட்டுட்டு போகணும்? ஆத்தா, அவங்க ஏதோ ஒரு திட்டம் போடுறாங்க தான், அதனாலதான் அவங்க அமைதியா போயிட்டு இருக்காங்க. யாரையும் நம்ப கூடாது, இவங்க எல்லாம் விஷப்பாம்புக. ஏன்னு இப்படி பயமுறுத்துறீங்க? அம்மாடி, நான் பயமுறுத்தல, அவங்க குணை எல்லாமே அப்படிதான். நீ வாழ்க்கையில சூதாம இருந்துக்குன்னு அண்ணன் சொல்ல வரேன், புரியுதா? டெய்லி பாடம் எடுக்க வேண்டியது. பேச வாத்தியார் வேலைக்கு போயிருக்கலாம். ஏன் மச்சான், உனக்கு வாழ்க்கையில எந்த கவலையும் கிடையாதுல்ல? ஏண்டா, ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? அது இந்த மாமா பையனுக்கு கல்யாணம், மொய் வைக்கணும், சித்தி பையனுக்கு புள்ள பிறந்திருக்கு, காது குத்தணும், தக்கல்ல டிக்கெட் போட்டா கிடைக்குமா கிடைக்காதாங்கிற டென்ஷனு, பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸு, வேன் ஃபீஸ் கட்டணும், அப்புறம் இஎம்ஐ கட்டுற நேரத்துல காசு பத்தாம எவன்ட்டையாவது ஒரு 1000 கொடு 2000 கொடுன்னு கையேந்தி நிக்கணும், தக்காளி விலை ஏறி போச்சேங்கிற கவலை,
மட்டன் விலை 1000 ரூபாய் ஆயிடுச்சேங்கிற ஆத்திரம். இது மட்டுமா, 1 பவுன் தங்கம் ₹1,00,000 தாண்டிருச்சே அப்படிங்கிற அதிர்ச்சி. இந்த ஹவுஸ் ஓனர் எப்ப வாடகை ஏத்துருவாங்களோங்கிற பயம். 40 வயசை நெருங்கிட்டோம், ஒருவேளை சுகர் வந்திருக்குமோ அப்படிங்கிற படபடப்பு. இந்த மாதிரி உனக்கு எதுவுமே கிடையாதுல்ல? ஹேய், என்னடா ஆச்சு உனக்கு? ஆ? எதுக்கு இப்ப நீ மூச்சடைக்க இவ்ளோ வசனம் பேசுற? பிறந்தா உன்ன மாதிரி பிறக்கணும் மச்சான். எதை பத்தி கவலை இல்ல, யார பத்தியும் பயமும் இல்ல. உன் மனசுல நினைக்கிறத செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய gift தெரியுமா மச்சான்? டேய், கண்ணு வைக்காத மச்சான். கண்ணு வைக்கல, காது வைக்கல, டெய்லி உன் கூட வாழ போற என் தங்கச்சியை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு மச்சான். ஏன் நந்தினிக்கு என்ன ஆச்சு? டேய், நான் எதுவும் சண்டைலாம் போடுறது இல்ல. டேய், குடிக்கிறது கூட இல்ல, தெரியுமா உனக்கு? அதான் எனக்கே தெரியுமே. அப்புறம் என்னடா? அப்புறம் எதுக்கு நந்தினி பாவம்னு சொல்ற? மச்சான், நீ அவளோட நல்லதுக்கு தான் நினைச்சு பண்ற மச்சான். ஆனா நடக்க போறதெல்லாம் ஃபேஸ் பண்றது அவதானே. டேய், கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லி தொலைடா. சும்மாவே ஆண்டி அவளை படாத பாடு படுத்தி எடுத்துருவாங்க. இப்ப நீ வேற புது புது பொறுப்பா கொடுத்து வச்சிருக்க. கம்பெனில சிஇஓ அது இதுன்னு சொல்லி பெரிய இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சுட்ட. இதெல்லாம் ஆண்டி கண்ணை உறுத்துமா உறுத்தாதா? நல்லா யோசி. இல்லன்னா மட்டும் நந்தினியோட வளர்ச்சியை பார்த்து அப்படியே மனசார வாழ்த்த போறாங்களா? டேய் போடா. அதெல்லாம் கரெக்டு தான் மச்சான். நீ நந்தினிக்கு பொறுப்பு கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் அவங்க நந்தினியோட நல்லதுக்காக ஏதாவது யோசிக்க போறாங்களா? சான்ஸே இல்ல. ஆனா இப்ப நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி. இப்ப என்னடா சொல்ல வர? அப்ப அவளுக்கு என்ன கம்பெனில எந்த பொறுப்பும் கொடுக்க வேண்டாம்னு சொல்ல வரியா? மச்சான், நான் அப்படி சொல்ல மச்சான். பொறுப்பு கொடுத்தா மட்டும் பத்தாது, அது மூலியமா பிரச்சனை வராம பொறுப்பை நீ பாத்துக்கணுங்கிறதா நான் சொல்றேன். டேய், அதெல்லாம் பாத்துக்கலாம்டா மச்சான். நான் நந்தினி அப்படியே விட்டுருவேனா என்ன? கண்டிப்பா நீ விட மாட்ட, அது எனக்கே தெரியும். இருந்தாலும் தங்கச்சிக்கு ஒரு அண்ணனா இதை நான் சொல்லணும்ல. அதனாலதான் சொன்னேன். அண்ணன். சரி சரி மச்சான், எதுக்கு சொல்றேன்னா, இந்த போர்டு மீட்டிங் வந்தவங்க நந்தினி வேற பயங்கரமா புகழ்ந்து பேசிட்டாங்க. அதுவும் நந்தினி கொடுத்த ஐடியா, அந்த மண்பானை குக்கரு, எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க மச்சான். இதெல்லாம் சேர்த்துதான் ஆன்ட்டியோட மனசு ரொம்ப டென்ஷனா இருக்கும். சோ நீ தான் நந்தினியை கவனமா பாத்துக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. யூ டோன்ட் வரிடா, நந்தினியோட அண்ணன். ஓகே ஓகே. அப்புறம் நீங்க ரூம்ல போய் இருங்க, நான் கொஞ்சம் மாதவியை பார்த்துட்டு வரேன். ம்.